வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலிக்கு உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அதாவது எல்லா விஷயத்திலையுமே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதுல நம்ம பார்க்கிற பார்வையை பொறுத்து என்னுடைய தன்மை என்பது மாறும், எல்லார் வாழ்க்கையிலும் கூட. இன்றைக்கு தலைப்பும் இதை ஒட்டியதுதான். அதாவது தலைப்புல என்ன விசேஷம் அப்படின்னா, ரொம்ப துல்லியமான தகவல்கள். யாரை எல்லாம் எதிர்க்க கூடாது. ஒருத்தருக்கு உங்களுடைய எதிரி இருப்பாங்க. வாழ்க்கையில எதிரி இல்லாதவர்கள் எதுவுமே செய்யலைன்னு அர்த்தம். வளர்ச்சி இருந்தால், நீங்க வளர்ந்தாதான் உங்களுக்கு எதிரி இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு ரூம்ல போட்டு கதவை சாத்திட்டு உள்ள உட்காந்துருக்கீங்கன்னா எதிரி இருக்க மாட்டாங்க. அப்ப எதையோ ஒண்ணு செய்றீங்க, அதுக்கு யாருக்கோ பிடிக்கல உங்க வளர்ச்சி, அதனாலதான் உங்களை எதிர்க்கிறாங்க. அப்ப யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் எதிரி இருக்குன்னு சொன்னா 99% நம்ம எல்லாருக்கும் எதிரிகள் இருக்காங்க. சில எதிரிகள் இருக்காங்க, அவங்களை ஜெயிக்கிறதுங்கிறது கண்டிப்பா கடினம். சில எதிரிகள்கிட்ட நம்ம மோதவே கூடாது. சில பேர்கிட்ட ஈஸியா ஜெயிக்க முடியும். இதுல வகைப்படுத்தி பார்க்கணும். நம்ம பேச போறத பத்தி மிதுன ராசி. மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப வித்தியாசமான, ரொம்பவும் ஆக்கப்பூர்வமான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை பத்தி பேச போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிரிட்டிக்கல். அவங்களுக்கு மிதுனம் காலபுருஷ தத்துவத்துடைய 3ஆம் வீடு. இப்ப எந்தெந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால், மிதுன ராசியுடைய பிறப்பு ஜாதகத்துல எந்தெந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் அடைய முடியும். எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல, எவ்வளவு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நினைச்ச உங்களுடைய ஆசையை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய டார்கெட்டை நீங்க அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். அதாவது வெற்றிக்கான அமைப்புகள் என்ன மிதுன ராசிக்கு? வாங்க பார்க்கலாம். மிதுன ராசியே புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு ராசி. தன்னுடைய சொந்த புத்தியினால், அப்பா கொடுத்ததில்லை, வேற யாரோ சொல்லி கொடுத்ததுலாம் இல்லை, தன்னுடைய சொந்த புத்தியினால், உழைப்பால் செங்கல் செங்கலாக செதுக்கி வந்ததுதான் மிதுன ராசி. அப்ப நமக்கெல்லாம் எல்லாரும் முயற்சி பண்றாங்க, ஏன் வெற்றி கிடைக்கல, மாறுது. அப்ப அதோடைய சூட்சமங்கள் என்ன? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் இருந்தால் நீங்க கண்டிப்பா ஃபியர்லெஸ்ஸா இருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு டாமினேட்டிங் ஃபோர்ஸா இருப்பீங்க. வாழ்க்கையில தொழில்ல கொஞ்சம் கூட அசராம எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சு வெற்றி பெறுவீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீங்க மிதுன ராசி, உங்க லக்ன லார்ட் எங்க இருக்காரோ அங்கிருந்து 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணும். உங்க லக்ன லார்ட் ராசியிலிருந்து இல்ல, உங்க லக்ன அதிபதி பிறப்பு ஜாதகத்துல யாரோ, லக்னம் எதுவோ அந்த இடம் பார்க்கணும். நீங்க அந்த லக்னத்துல இருந்து 10th ஹவுஸ்ல 10ஆம் வீட்டுல செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு ஜாதகம் யோக ஜாதகம். நீங்க உங்களுடைய வெற்றியை நீங்க அடையிற வரைக்கும் விட மாட்டீங்க, ஃபைட் பண்ணிட்டே இருப்பீங்க, அக்கம்ப்ளிஷ் பண்ற வரைக்கும். எதுவா இருந்தாலும் பார்த்துடலாம், 2ல் 1 வாழ்ப்பீங்க. கொஞ்சம் கூட பயப்படாம எதிரிகளை பந்தாடக்கூடிய யோகம் வரும். மிதுன ராசியா இருக்கணும். நீங்க மிதுன ராசிக்கு உங்க பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இந்த யோகம் உங்களுக்கு அப்ளிகபிள். இது நம்ம பொதுவா இந்த விஷயங்களை சொல்றோம், 65-70% கரெக்டா இருக்கும். ஆனா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில மாற்றங்கள் இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தாலும் அடுத்து உங்க வாழ்க்கையில பெரிய அளவில் நீங்க சாதிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வேணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷனோ அல்லது உங்களுக்கு இன்பர்சன் தான் வேணும்னா குறிப்பிட்டு சொல்லி இன்பர்சனுக்கான கன்சல்டேஷன் எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை பார்த்து அக்யூரேட்டா என்னால ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். என்னால உங்களுக்கு அதை துல்லியமா கணிச்சு சொல்ல முடியும். அடுத்து உங்க ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல எந்த அமைப்புல இருந்தால் மிகப்பெரிய அளவுல வெற்றி என்பது அடைய முடியும். கோடீஸ்வரன் 1000 கோடி அதிபதிலாம் சொல்றோம். அந்த யோகம்லாம் எப்படி வரும், தொழில எப்படி பெரிய அளவுல வெற்றி வரும், அதை பத்தி பார்ப்போம். அடுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்க லக்னத்திலேருந்து 6 அல்லது 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் மேசிவ் வெற்றி கிடைக்கும், பெரிய அளவிலான இமாலய வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வெற்றிக்கான பசி, மேசிவ் ஹங்கர் ஃபார் சக்சஸ் அது இருக்கும்.
பெரிய அளவிலான வெறி இருக்கும். வெற்றி அடைய வேண்டும் என்ற தாக்கம், வெறி ரத்த நாணங்கள்ல இருக்கும். அதே மாதிரி நீங்க மிதுன ராசி உங்களோட பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலிருந்து, அதாவது ராகு பகவான் 6லயோ 10லயோ இருந்தால் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதாவது ஒரு பிரச்சனையை கூட உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்தக்கூடிய யோகம் எல்லாம் வந்துடும். அது மட்டும் இல்லாம மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த வெற்றி படிகளை ஆப்போனண்ட்டை கம்பேர் பண்ணும்போது யூ கிளைம் த லேடர் ஃபாஸ்டர் தென் எனிபடி எல்ஸ். எதிரிகளை விட இன்னும் வேகமா வெற்றி படிகளை கடகடகடன் ஏறி மேல போவீங்க. இந்த சக்தி எல்லாம் நீங்க மிதுன ராசியா இருந்து உங்க லக்ன அதிபதி, லக்ன வீடு இருக்கு இல்லையா, லக்னா லார்ட் அவர் இல்ல, லக்ன அதிபதி இல்ல, லக்னா, இந்த யோகம் எல்லாம் நீங்க மிதுன ராசியா இருந்து உங்க லக்னத்திலிருந்து ராகு பகவான் 6 அல்லது 10 6th ஹவுஸ் அல்லது 10th ஹவுஸ் இருந்தா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது மிதுன ராசி என்பர்களுக்கு எந்த அமைப்பு உங்க பிறப்பு ஜாதகத்துல இருந்தா நீங்க பெரிய தலைவரா உயர முடியும். சூரிய பகவான் உங்க ஜாதகத்துல 5லயோ 10லயோ உங்க லக்னத்திலேருந்து இருக்கணும். எந்த லக்னமாக வேணா நீங்க இருக்கலாம். உங்க ஜாதகத்துல சூரிய பகவான் லக்னத்திலேருந்து 5லயோ 10லயோ இருந்தால் உங்களுக்கு வந்து நேச்சுரல் லீடர்ஸ், நீங்க பிறப்பிலேயே தலைவர் தான். நீங்க யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க, லீட் பண்ணுவீங்க. மற்றவங்களை தான் உங்களை வந்து வழிபட வைப்பீங்களே தவிர நீங்க யாரையும் போய் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. மற்றவங்க உங்களை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தலைமை தாங்கும் இடத்துல தான் நீங்க இருப்பீங்க. இது பிறப்பிலேயே அந்த யோகம் வந்து. அதே மாதிரி மிதுன ராசி என்பர்களுக்கு உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலேருந்து 5ஆம் இடத்துலயே 10ஆம் இடத்துலயே குரு பகவான் இருந்துட்டா ஸ்டடி growth இருக்கும். இந்த கச்சா முச்சா வேலையெல்லாம் செய்ய மாட்டீங்க. பொறுத்து நிதானமா எது தர்மமான வழியோ அந்த வழியில தான் போய் ஜெயிப்பீங்க. ஃபாஸ்டான வெற்றி இருக்காது. ஸ்டடி ரைஸ் இருக்கும், கீழே வரவே மாட்டீங்க. தோல்வி என்பது இருக்காது. ஃபாஸ்ட் விக்டரி இருக்கும்போது ஃபாஸ்ட் தோல்வி இருக்கும். ஆனா இந்த அமைப்புல குரு பகவான் லக்னத்திலிருந்து 5 10ல இருந்துட்டாருன்னா, 5th ஹவுஸ் அல்ல 10th ஹவுஸ்ல இருந்தாருன்னா உங்களுக்கு படிப்படியாக நீங்க முன்னேறி ஒரு பெரிய உச்சத்தை வந்து தொடுவீர்கள். அதுல மாற்று கருத்து இல்லை. எஸ்பெஷலி 40 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள பெரிய வெற்றி ஒண்ணு உங்களோட வாழ்க்கையில உங்களை வந்து சாரும். ஆக மிதுன ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த அமைப்பில் உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும், உங்கள் கொள்கைகள் நிறைவேறும், நீங்க பெரிய அளவுல உங்க தொழில சாதிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது பொது பலன்களே. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இந்த வெற்றிக்கான தாகம் என்பது அதிகமாக இருக்கு. எல்லா ராசிக்கும் இருக்கும், மிதுனத்துக்கு இன்னும் அதிகம். ஏன்னா அத்தனை தோல்வியை நீங்க சந்திச்சிருக்கீங்க. வழி தெரியாம, பாதை தெரியாம அலையக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் தான் அதிகம். எந்த வழியில நான் செய்யறது, நான் செலுத்துறது, என்னுடைய எஃபர்ட்ஸ், என்னுடைய முயற்சிகளை எந்த பாதையில நான் செலுத்துறது, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதை பண்ணா நம்ம ஜெயிக்க முடியுமா, தோத்து போயிடுவோமா என்ற பயம் வேற, ஏற்கனவே பட்ட அடி வேற. அதனால உங்க பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை வைத்துதான் மிதுன ராசி அன்பர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய எதிர்காலத்துல என்னென்ன நடக்கும் அப்படிங்கறது துல்லியமா சொல்லும். பிறப்பு ஜாதகம் தான் ஒரு ஜாதகருடைய 75% வாழ்க்கையை முடிவு செய்கிறது. கோச்சாரமா இன்னைக்கு வரக்கூடிய பயிற்சிகள்லாம் 20% தான் முயற்சி. ஆக மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்பேற்பட்ட சந்தேகங்கள், நீங்க ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா தான் கேள்வி. அதுக்கு உண்டான பதில் வேணும்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணி தர நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.